அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திண்டுக்கல்லில் மல்லிகை பூவின் விலை 3000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஓணம் பண்டிகை உள்ளிட்ட காரணங்களால் திண்டுக்கல்லில் மல்லிகை பூவின் விலை கிலோ 3000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சங்கர் இணைந்திருக்கிறார். சங்கர், எந்தெந்த பூக்களின் விலை உயர்ந்திருக்கிறது? இது எத்தனை நாட்களுக்கு இப்படி இருக்கும்னு சொல்லப்படுகிறது? லாவண்யா, தற்பொழுது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் நகர் மத்தியில் மாநகராட்சிக்கு சொந்தமான பூச்சந்தையானது செயல்பட்டு வருகிறது. இந்த பூச்சந்தைக்கு திண்டுக்கல் மாவட்டத்தை சுற்றி உள்ள சின்னாலப்பட்டி, நிலக்கோட்டை, ஆத்தூர், வையம்பட்டி, வடமதுரை, சாணார்பட்டி, கோபால்பட்டி உள்ளிட்ட பல பகுதிகளில் விவசாயிகள் பூ விவசாயத்தை பிரதான தொழிலாக செய்து வருகின்றனர். தற்பொழுது பாத்தீங்கன்னா ஓணம் திருநாள் மற்றும் இந்த மாத காலத்தில் சென்ற மாதம் ஆடி மாதம், இந்த மாதம் ஆவணி, அடுத்தது புரட்டாசி மாதம் பிறக்க இருக்கிறது. இந்த மாத காலகட்டத்திற்காக விவசாயிகள் பூக்களை பிரதானமாகவே இந்த இதற்காக விவசாயம் செய்து வந்தனர். தற்பொழுது பார்த்தோம்னா சென்ற மாதம் வரைக்கும் பூக்களின் விலை ஆடி மாதம் என்பதால் படு வீழ்ச்சி அடைந்தது. இந்த மாதம் தொடர் முகூர்த்தம், ஓணம், விநாயகர் சதுர்த்தி போன்ற விசேஷ காலங்கள் அதிகப்பட்டு காணப்படுவதால் பூக்களின் விலை அதிகப்படியாகவே விற்கப்பட்டு காணப்பட்டது. தற்பொழுது பார்த்தீங்கன்னா இந்நாளை ஆவணி மாதத்தின் கடைசி முகூர்த்தம் என்பதால் பூக்களினுடைய வரத்து குறைவாயிருக்கிறது. அதனால் பூக்களின் விலை தற்பொழுது விலை உயரவே. இங்கு வரக்கூடிய பூக்கள் தமிழகம் மட்டுமன்றி கேரளா போன்ற வெளி மாநிலங்களுக்கும் வியாபாரிகள் விற்பனைக்கு வாங்கி செல்கின்றனர். தற்பொழுது இந்த பூக்கள் பூச்சந்தைக்கு 10 டன் பூக்கள் வரக்கூடிய இடத்தில் வெறும் 4 டன் 5 டன் பூக்களை வருகை தந்துள்ளது. இதனால் இன்று பூச்சந்தையில் 1 கிலோ மல்லிகை பூ 3000த்திற்கும், அதே போல 500 ரூபாய்க்கு விற்கப்பட்ட கனகாம்பரம் 2000 ரூபாய்க்கும், 700 ரூபாய்க்கு விற்பனையான ஜாதி பூ 1200 ரூபாய்க்கும், 500 ரூபாய்க்கு விற்பனையான முல்லைப்பூ 800 ரூபாய்க்கும், 10 ரூபாய்க்கு விற்பனையான 1 கிலோ வாடாமல்லி 60 ரூபாய்க்கும், 100 ரூபாய்க்கு விற்பனையான 1 கிலோ சம்மங்கி 250 ரூபாய்க்கும் பார்த்தோம் என்றால் பூச்சந்தையில் அனைத்து பூக்களின் தேவைகளும் அதிகரித்து காணப்படும் நிலையில் பூக்கள் விலை கம்மியாக வரத்துக்கள் கம்மியாக காணப்படுவதால் அனைத்து பூக்களின் விலையும் உயர்ந்து காணப்படுகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சங்கர்.